யோ யோ பாரிய அநியாயத்தை அவன் சிலைக்கு அவனே மாலை போடுறான். ஸோ ஹலோ எவ்ரிவான். ஸோ இன்னைக்கு லீட் கோட் சேலஞ்சில் நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் ஜுவல்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ். ஸோ இது ஒரு ஈஸி லெவல் ப்ராப்ளம். ஸோ நான் கொஷினை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஜுவல்ஸ்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த வேரியபிளில் சம் கேரக்டர்ஸ் இருக்குது. இந்த கேரக்டர்ஸ் ஒன்று எதை மீன் பண்ணுதுன்னா டைப்ஸ் ஆஃப் ஜுவல்ஸை தான் இந்த ஒரு கேரக்டரும் மீன் பண்ணுது. ஸோ ஸ்மால் ஏங்கிறது ஒரு டைப்பு, கேபிட்டல் ஏங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஜுவல். ஓகேவா? ஸோ அதேமாரி ஸ்டோன்ஸ்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த ஸ்டோன்ஸில் சம் கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேரக்டர்ஸ் எதை மீன் பண்ணுதுன்னா நம்ம கிட்ட என்னென்ன ஸ்டோன்ஸ் இருக்கோ அதை தான் இந்த ஸ்டோன்ஸுங்கிற வேரியபிள் மீன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கொஷினில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஏண்டா நல்லா பேசிக்கிட்டு திடீர்னு மைண்ட் ஆஃப் ஆகி ஒரு கேப் வந்துச்சேன்னா நல்லா கோமா பேசுறீங்க. திடீர்னு பேச்சு நீ பாட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சீங்க. திங்க் பண்ண நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டோன்ஸ் எத்தனை ஜுவல்ஸா இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ இதுதான் கொஷினை சொல்லியிருப்பாங்க. ஸோ கொஷினை நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கொஷின் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால தான் எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட சம் ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோன்ஸ்ல எத்தனை ஸ்டோன்ஸ் ஜுவல்ஸாவும் இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தா ஜுவல்ஸில் ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏன்னு ரெண்டு டைப் ஆஃப் ஜுவல்ஸ் இருக்கு. ஸோ அது நம்ம ஸ்டோன்ஸ்ல இருக்கான்னு கம்பேர் பண்ணணும். அப்படி பார்த்தா ஸ்மால் ஏ 1 டைமும் கேபிட்டல் 2 டைம்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கா. ஸோ ஆட் பண்ணால் நம்ம அவுட்புட் என்ன வருது, 3ன்னு வருது. ஸோ இதுதான் இந்த கொஷின்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை எப்படி ப்ரோக்ராமிங்கில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னா ஒரு 2 ஸ்ட்ரிங் வேரியபிள் இருக்கும். அந்த ஸ்ட்ரிங் வேரியபிளில் சம் செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் ஒரு ஸ்ட்ரிங்ல எத்தனை டைம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அதை நம்ம அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் இங்கே ஒரு இமேஜின் செனரியோ வச்சு இங்கே கொஷினாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ்ன்னு போட்டு ஒரு இசட் கொடுத்துருக்காங்க, ஸ்டோன்ஸ்ன்னு போட்டு கேபிட்டல் இசட் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்புட் என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னா 0 ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஏன் 0 ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்மால் 0 இஸ் நாட் ஈக்குவல் டு கேபிட்டல் 0. ஸோ அதனால தான். ஸோ இது ஆக்சுவலாக அது கேஸ் சென்சிட்டிவ். ஸோ அதனால தான் அது 0ங்கிற வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அப்புறம் கொஷின்ல கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ முக்கியமாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜுவல்ஸ் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே யூனிக்காக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டோன்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மள்கிட்ட ரிப்பீட்டட் கேரக்டர்ஸ் இருக்கும். ஆனால் ஜுவல்ஸில் அப்படி இருக்காது. ஸோ அதனால தான் ஜுவல்ஸில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே யூனிக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ப்ராப்ளம் பைத்தானில் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இட்ரேட் த்ரூ தி ஸ்டோன்ஸ். ஸோ இந்த அப்ரோச் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த அப்ரோச்சோட டெஃபினேஷன் என்னன்னா ஸ்டோன்ஸில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ் நம்ம இட்ரேட் பண்ணிட்டு போகிறோம். அப்படி இட்ரேட் பண்ணும்போது எந்த வேல்யூஸ்லாம் சேமாக இருக்கோ அதோட கவுண்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ அதுதான் இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட இந்த அப்ரோச்சோட என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. அப்ரோச்சோட டெஃபினேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கவுண்ட்டுங்கிற ஒரு வேரியபிளுக்கு 0ங்கிற வேல்யூ நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு ஃபார் லூப்பில் ஃபார் ஐ இன் ஸ்டோன்ஸான ஃபார் லூப் ஒன்று போட்டுக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஐ எதோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஸ்டோன்ஸில் இருக்கிற வேல்யூஸும் ஐயோட வேல்யூஸும் சேமாக இருக்கும். ஸோ அதுதான் இதோட மீனிங். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷனில் இஃப் ஐ இன் ஜுவல்ஸான கண்டிஷன் செக் பண்ணுறேன். அப்படி கண்டிஷன் செக் பண்ணி ட்ரூவாக இருந்துச்சுன்னா கவுண்டோட வேல்யூவை 1 டைம் இன்க்ரிமெண்ட் பண்ணி கவுண்ட்லேயே நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இந்த இஃப் ஐ இன் ஜுவல்ஸ் இதுக்கு மீனிங் என்னன்னா ஐயோட வேல்யூ ஜுவல்ஸில் இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ ஐயோட வேல்யூ என்ன, ஸ்மால் ஏவா? ஸ்மால் ஏ ஜுவல்ஸில் இருக்கான்னு செக் பண்ணும். அப்படி பார்த்தா ஸ்மால் ஏ ஜுவல்ஸில் இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கவுண்டோட வேல்யூ 1 டைம் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஐயோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகும், கேபிட்டல் ஏவா சேஞ்ச் ஆகுமா? ஸோ கேபிட்டல் ஏ ஜுவல்ஸில் இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ கேபிட்டல் ஏவும் ஜுவல்ஸில் இருக்குது. ஸோ அதனால கவுண்டோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஆல்ரெடி 1 இருக்கும். ஸோ 1 + 1 2 இப்போ கவுண்டோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் ஐயோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகும், கேபிட்டல் ஏவா சேஞ்ச் ஆகுமா? ஸோ மறுபடியும் இந்த கேபிட்டல் ஏ ஜுவல்ஸில் இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ அப்படி பார்த்தா ஜுவல்ஸில் கேபிட்டல் ஏ இருக்குது. ஸோ இப்போ கவுண்டோட வேல்யூ 3 இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்மால் பி ஜுவல்ஸில் இருக்கான்னு கண்டிஷன் செக் பண்ணும். பார்த்தா ஸ்மால் பி இல்லை. ஸோ இதுமாரி ஸ்டோன்ஸில் இருக்கிற ஒரு வேல்யூஸும் ஜுவல்ஸில் இருக்கான்னு செக் பண்ணோம். ஸோ அப்படி செக் பண்ணால் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். எதை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், கவுண்டர் வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணி கடைசியாக நம்ம எதை பிரிண்ட் பண்ணோம்னா கவுண்டர் வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு 3ங்கிற அவுட்புட் வரும். ஸோ இங்கே பார்த்தா 3 டைம்ஸ் ஜுவல்ஸ் இந்த ஸ்டோன்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ 3ங்கிற அவுட்புட் நம்ம கிடச்சிரும். சப்போஸ் இங்கே ஜுவல்ஸ் ஸ்டோன்ஸில் இருக்கிற எதுவுமே ஜுவல்ஸில் இல்லைன்னா நமக்கு என்ன அவுட்புட் வரும்னா 0ங்கிற அவுட்புட் வரும். ஏன்னா நம்ம கவுண்டை என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், 0ங்கிறத இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அப்ரோச் யூஸ் பண்ணி நான் இப்போ லீட் கோடை சால்வ் பண்ணி காட்டுறேன்.
ஸோ இந்த அப்ரோச் யூஸ் பண்ணி இங்கே நான் கோட் எழுதியிருக்கேன். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம கோடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 45% யூசர்ஸோட சொல்யூஷனை விட பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த அப்ரோச் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ராப்ளமில் இந்த அப்ரோச்சில் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ.